நீங்கள் எல்லாம் சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாததல்ல, தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலே பல்வேறு நலப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்க இருக்கிற மகளிர் எல்லாம் இப்ப சமீபத்தில் 5000 ரூபாய் வாங்கினீங்களா? வாங்கினாலும் கை தூக்கு பார்ப்போம். இதுதாமா தளபதி மகளிருக்காக, மகளிருடைய மாநிலமாக இதை மாற்றிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த 5000 ரூபாய் வாங்கினது மட்டுமல்ல, அதில் 3000 3 மாதம், 2000 ரூபாய் கோடை காலத்திற்காக வருகிற காலங்களிலே மீண்டும் தமிழக முதலமைச்சர் தான், நிரந்தர முதலமைச்சர் தளபதி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நிரந்தர முதலமைச்சர் மறுபடியும் வருகிற பொழுது உங்களுக்கெல்லாம் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்ததை பார்த்துட்டு எவனோ நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிச்சயம் நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்திலே இருக்க போவது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். இந்த திருக்கோயிலூரை பொறுத்தவரையில் இந்த தொகுதிக்காக நம்முடைய கலைஞர் ஆட்சியிலேயும் நம்முடைய தளபதியினுடைய ஆட்சியிலேயும் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். இங்க இருக்கிற இந்த அரங்கநல்லூர்ல இருக்கிற இந்த பாலிடெக்னிக் கல்லூரி பாருங்க, அதுவே கலைஞர் காலத்திலே கொண்டு வரப்பட்டதுதான் அந்த பாலிடெக்னிக் கல்லூரி. அதுபோல இங்கே திருக்கோயிலூரில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரி, அதுவும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்ததுதான் அந்த கல்லூரி. அதுக்குதான் கட்டடத்தை கூட போன வாரம் வந்து திறந்து வச்சோம். அதையும் செய்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். என்ன அவர் சொல்லியிருக்காரு, கல்வியும் மருத்துவமும் இந்த 2 கண்கள் என்று. அதுக்கு மாதிரி கல்விக்கு கல்லூரி, அதே போல மருத்துவமனை, அதையும் இன்னும் ஒரு வாரத்தில் அங்கே அதெல்லாம் மேம்பாடு செய்யப்பட்டு மாவட்ட மருத்துவமனையாக மீண்டும் அது துவக்கப்படவிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரியாதது அல்ல. அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதோட இன்னொன்று, கல்வியும் விளையாட்டும் இன்னும் 2 கண்கள் என்று நேற்றைக்கு முதல் நாள் கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இன்று 2 கண்களாக தெரிகிற கல்வியும் விளையாட்டும், இந்த விளையாட்டுக்காக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே திறந்து வைப்பதிருப்பதுதான் நம்முடைய மைதானம். இங்கே அரங்கநல்லூரிலே அவர் ஒரு மைதானத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த விளையாட்டு மைதானம், அதை திறந்து வைத்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் தளபதி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே அரங்கநல்லூர்ல பாலிடெக்னிக்கா இருந்தாலும், விளையாட்டு மைதானமாக இருந்தாலும், அதே போல இந்த பாலத்தின் விரைவிலே துவக்கவிருக்கிறார்கள், அதையும் இங்கே எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சகோதரிகளுக்கெல்லாம் மீண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். நீ யாரோ எங்கெங்கயோ வந்திருக்கிறான் புதுசா, யார் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அதே போல என்னென்னமோ சேர்ந்துட்டோம், நாங்கள் எல்லாம் பண்ணிவிடுவோம்லாம் சொல்றாங்க. ஆனால் தமிழக முதல்வர் தளபதியினுடைய முயற்சியால் இன்று வெளியில் இருந்தவங்களாம் கூட, இதுவரை இல்லாமல் இருந்தவர்கள் கூட இன்று தலைவரோடு வந்து சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் எங்கள் தலைவர் தளபதி, நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய என்றும் செயல்படுகின்ற ஒரு செயல் திறன். அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் மிக சிறப்பாக எப்பொழுதும் யாருக்கு ஓட்டு போடுங்க? அதுதான் மிக மிக முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு வளர வேண்டும். தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக திறந்துள்ளது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி தான். நம்முடைய தமிழகத்திற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒருவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய அன்பு என்கிற தயாநிதி மாறன் அவர்கள். அவர் எழுந்தார்னா அங்க பாராளுமன்றமே கணக்காக இருக்கும். அந்த அளவிற்கு எப்பொழுதும் மிக சிறப்பாக தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழகத்து மக்களுக்காக என்றும் அங்கே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் இங்கே வந்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள். அந்த தயாநிதி மாறன் இங்கே உரையாற்றவிருக்கிறார். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இங்கே வந்திருக்கிற சகோதரிகள் எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். உங்களுக்காக இன்று நான் முதலிலே சொன்னதை போல
மாதம் 1000 ரூபாய் இதுவரை வழங்கியவர் தலைவர் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் படிக்க சென்றால், நான் இதே திருக்கோயிலூர்ல இருந்தவன் தான். இங்கேருந்து அப்போல்லாம் கண்டாச்சிபுரத்தில் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இங்கே வரும்போது 15 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். இப்போ பேருந்து வசதிகளாக இருந்தாலும் அதே போல் அங்கே மட்டும்தான் பள்ளிக்கூடம் இருந்து, அங்கேருந்து நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கே SLC படிச்சுட்டு இங்கே வந்து தான் பரீட்சை எழுதினேன். அந்த மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்று எல்லா கிராமங்களிலும் கலைஞர் சொன்னார், 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி என்று சொல்லி இன்று பள்ளிக்கூடங்கள், கல்வி வளர்ச்சி, அதே போல கல்லூரி வளர்ச்சி, உயர்கல்வி. பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்ப கல்விக்கு காரணமாக இருந்தார் என்று சொன்னால், உயர்கல்வி வளர்த்தெடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த 2 கல்வியையும் சேர்த்து வளர்த்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், கல்லூரியிலே சென்று படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார் என்று சொன்னால், அதை விட வேறு என்னம்மா கல்வி வளர்ச்சிக்கு செய்ய முடியும்? அதை செய்து கொண்டிருக்கிற ஒரு தமிழக முதல்வர். கல்வியும் மருத்துவமும் கல்வியும் விளையாட்டும் என்னுடைய கண்கள் என்று சொல்லி இருக்கிற முதலமைச்சர். ஆகவே விளையாட்டிலேயும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கல்வியிலேயும் விளையாட்டிலேயும் சிறந்த பிள்ளைகளாக வளர்த்திடுங்கள். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சமம் என்ற உணர்வோடு வளர்த்திடுங்கள். இங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு சகோதரிகள் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு காலத்தில் நீங்களாம் உட்கார முடியுமா? வீட்டில் கூட உட்கார முடியாது. இப்போ பாருங்க, நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வு. அதைத்தான் பெரியார் ஊட்டிய உணர்வு. அந்த உணர்வின் அடிப்படையிலே இன்று செயல்பட்டு கொண்டிருப்பது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். அது தொடர்வதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இங்கே கவர்னர் சிகாமணி சொன்னதை போல நீங்கள் மட்டும் வாக்களிக்க வேண்டியதல்ல, நீங்கள் சென்று செய்கிற பிரச்சாரம், அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். இப்பொழுது கூட மகளிரெல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்த பயணத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். வீடு வீடாக செல்லுங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். வீட்டுக்கு போனீங்கன்னா, ஏமா உனக்கு 1000 ரூபாய் மாசம் வருதா என்று கேளுங்கள், 5000 ரூபாய் வந்ததா என்று கேளுங்கள். இவைகளையெல்லாம் கேட்கிற பொழுது பணம் மட்டுமல்ல, நீங்கள் சிறப்பாக ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வோடு நீங்கள் எல்லாம் செயல்படுகிறீர்கள் என்ற உணர்வை உருவாக்குங்கள். அதுதான் பெரியார் அண்ணா கனவு, கலைஞர் கண்ட கனவு. அதை நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி. அந்த தளபதியின் வழியிலே இன்றும் நடைபோட்டுக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய அன்பு என்கிற தயாநிதி மாறன் அவர்கள். அவர் இங்கே பேச வேண்டும். அதனால் என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்து அன்பிற்குரிய சகோதரர், அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களை, அன்போடு பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.